எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். 4 பூ எடுத்து அப்படியே ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கொதிச்சிட்ருக்கு. இப்போ அந்த 4 பூவையும் எடுத்து அப்படியே அதனுள் போட்டு விட்டேன். இப்போது அது நன்றாக கொதித்து நிறம் மாறி அந்த பூக்கள் வெளுத்து ஃபுல்லாக அதனுடைய இதெல்லாமே தண்ணியில் இறங்கிடும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை வடிகட்டி அப்படியே குடிக்கலாம். இதில் எந்த இதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. சிலர் தேன் சேர்க்கலாம், அப்புறம் லெமன் சேர்க்கலாம், எல்லாமே சேர்த்து சிலர் குடிக்கிறாங்க. பட் நான் கொதிக்க வச்சு அப்படியே குடிச்சிருவேன். இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பூ கிடைக்கும் போதெல்லாம் நான் எங்கள் வீட்டில் டெய்லியுமே பூக்குது. அதனால் டெய்லியுமே அந்த தண்ணி வச்சு குடிச்சிருவேன். பாருங்கள், அந்த தண்ணி கலர், பூவோட கலர் ஃப்ளேவர்லாம் இறங்கி தண்ணி எப்படி ஆயிடுச்சு பார்த்திங்களா. ஆனால் நார்மலாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. நார்மல் நம்ம வாட்ரு சுடு தண்ணி எப்படி குடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் பயம் இல்லாமல் குடிக்கலாம். தேங்க்யூ.